பேஞ்சல் புயல் வந்தது என்று நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட 25ஆம் தேதியிலிருந்து அந்த புயல் வந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக கிளம்பும் என்று சொல்லி செய்திகளை சொல்லிட்டு இருந்ததை நம்ம பார்த்திருப்போம். முழுக்க முழுக்க நம்முடைய ஒட்டுமொத்த போக்கஸும் எங்க இருந்துச்சுன்னு சொன்னா சென்னை பகுதியில இருந்துச்சு. இதனால சென்னை பாதிச்சிரும், சென்னை பெருமளவுல பாதிக்க போகுது. நிறைய பத்திரிகை செய்தி, நிறைய வெதர்மேனுங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா முழுக்க முழுக்க இந்த புயல் வந்து சென்னையை மட்டுமே மையம் கொண்டு பாதிக்க போகுது. அது கரையை கிடக்கிறது வேண்டாம், வேற பகுதியா இருந்தாலுமே ஆனா சென்னையை மிகப்பெரிய அளவுல கோரத்தண்டை ஆட போறது அப்படின்று நிறைய செய்திகள் சொன்ன காரணத்தினால முழுக்க முழுக்க எல்லாருடைய ஒட்டுமொத்த தமிழ்நாடுடைய போக்கஸ் எல்லாமே சென்னையை நோக்கி இருந்துச்சு. ஏற்கனவே மிகப்பெரும் அளவுல 2016 காலகட்டத்துல சென்னை மழை வெள்ளத்துல பெரும் பாதிக்கப்பட்டு இருந்துச்சு. அது போல ஒரு கோர தாண்டவம் சென்னையை வந்து இப்ப நடக்குமா அப்படின்று மக்கள் எல்லாம் அச்சப்பட்டு இருக்கக்கூடிய நேரத்துல அந்த புயல் ஒட்டுமொத்தமா அங்க போக்கஸ் இருக்கக்கூடிய மினிஸ்டர்கள், அமைச்சர்கள், ஒட்டுமொத்தமா முதலமைச்சர் உட்பட கூட சென்னையை நோக்கி போக்கஸ் பண்ணி கொண்டிருக்கிற நேரத்துல பெரும் அளவுல சென்னைக்கு அந்த அந்த பக்கமா இருக்கக்கூடிய மாவட்டம் விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி இது போன்ற மாவட்டங்கள்ல பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி சென்றிருக்கிறது. இந்த பாதிப்பை கூட தமிழ்நாட்டு மக்களுக்கு இதுவரை அந்த மக்கள் பாதிப்பு அடைஞ்சிருக்கிறாங்களா இல்லையா என்ற அளவுக்கு செய்திகள் கூட வெளிவராத அளவிற்கான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 14 அடி அளவுக்கு வெள்ளம் இருக்கிறதுன்னு சொல்றாங்க. 2 ஆளு ஒரு 7 அடி இருக்கக்கூடிய 2 ஆளு இருக்கக்கூடிய அளவிற்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. 4 மாவட்டங்கள் வெள்ளத்துல முழுங்கி இருக்கிறதுன்னு சொல்றாங்க. சில கிராமங்கள் அந்த 14 அடி அளவுல வெள்ள தண்ணியில இருக்குதுன்னு சொல்றாங்க. சென்னையில ஏதோ ஒரு செம்பரம்பாக்கம் அந்த ஏரி நள்ளிரவுல திறந்த காரணத்தினால பெருமளவு அந்த வேளச்சேரி அந்த பகுதியெல்லாம் வந்து கூடவஞ்சேரி இந்த பகுதியெல்லாம் வந்து பாதிப்பு அடைஞ்சிச்சு என்று சொன்னவங்க இன்றைக்கு சாத்தனூர் என்ற அந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏரியுடைய கிட்டத்தட்ட நள்ளிரவுல எந்த ஒரு அறிவிப்பும் இன்றி 1,68,800 கன அடி தண்ணீரை முன்னறிவிப்பின்றி திறந்து விட்டுருக்காங்க. இதனால எந்த ஒரு முன்னறிவிப்பும் செஞ்ச காரணத்தினால நள்ளிரவுல செஞ்ச காரணத்தினால மக்கள் வெள்ளம்லாம் வராது, நம்ம இடத்துல நம்ம சேஃபா தான் இருக்கிறோம் என்று இருந்த நேரத்துல அந்த நேரத்துல மீடியாவுக்கு தகவல் கொடுத்தனால அந்த மக்கள் என்ன செய்யறாங்க, அலர்ட் ஆகி தன்னுடைய உயிர்களை மட்டும்தான் என்ன செய்யப்பட்டுச்சு காத்து கொண்டு முகாமுக்கு போயிருக்காங்க. தவிர மற்றபடி அவங்களுடைய வீடுகள், அவங்களுடைய வாகனங்கள், அவங்களுடைய கால்நடைகள், மாடு, ஆடு போன்றவற்றை அப்படியே விட்டுட்டு ஒட்டுமொத்தமா தன்னுடைய சொத்து சம்பாரிச்சு எல்லாம் வச்சதை அப்படியே தூக்கி விட்டு அந்த முகாம்களுக்கு போய் ஒரு நல்லா வாழ்ந்து வந்த மக்கள் கூட அந்த முகாமில் தங்கக்கூடிய நிலை தான் என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா இன்றைக்கு திருவண்ணாமலை மாவட்டம், கடலூர், விழுப்புரம் அந்த பகுதி உள்ள மக்களுடைய வாழ்வாதாரம் ஒட்டுமொத்தமா முடங்கி கிடக்கிறது. இதை ஒரு மீடியா கூட, ஒரு சோசியல் மீடியா கூட இது பேசவில்லை. இதெல்லாம் இல்ல நான் வந்து உடான் சூடுறேன்னு நினைச்சேன்னு சொன்னா நீங்க வயநாட்டிலையும் சென்னையிலையும் மழை முடிந்த பிறகு ஒரு தாமரத்திலேயோ அல்லது மற்ற சென்னையில இருக்கக்கூடிய ஏரியாவிலேயோ வெள்ளம் மழை வந்து விட்டது, ஒரு சொட்டு தண்ணீர் கூட ரோட்டில் நிற்கவில்லை, தமிழ்நாடு அரசு சிறப்பான முறையில் கையாண்டு இருக்கிறது என்று சொல்லி புகைப்படம் ஒன்று போடுவீங்களா, அல்லது ட்ரோன் ஒன்று கேமரா விட்டு ஒட்டுமொத்த சென்னையும் தப்பித்து விட்டது, நல்ல முறையில செயல்பட்டிருக்காங்கன்னு சொல்லி ஒரு ட்ரோன் விடுவீங்க, ஒரு செய்தி போடுவீங்க. அது மாதிரி விழுப்புரத்துல போட்டு பாருங்க, திருவண்ணாமலையில காட்டி பாருங்க. இப்ப முழுக்க இந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. குடிக்க தண்ணீர் கிடையாது, அங்க சாப்பிட உணவு கிடையாது. பச்சிலும் குழந்தைகள் பால் கேங்கி கொண்டு இருக்கிறது. குழந்தைகள் நிக்கிறாங்க. பெண்கள் உட்பட அங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா எந்த 3 நாள் ஆச்சுங்க, அந்த நெட்வொர்க் கூட கிடையாது. அந்த பகுதியில ஒரு நெட்வொர்க் இல்ல, கரண்ட் இது வரைக்கும் 3 நாளாகி வரவில்லை. நெட்வொர்க் இருந்தா தானே அந்த இடத்துல வந்து அவன் இந்த மாதிரி பாதிப்பு இருக்கிறது, அந்த மாதிரி பாதிப்பு இருக்கிறது சொல்லி சமூக வலைத்தளத்துல இது பண்ணுவான், பேஸ்புக்ல ட்விட்டர்ல போடுவான். அந்த வசதி கூட அங்க இல்ல. அங்க இருக்கக்கூடிய களத்துல ஒரு தன்னார்வலரா இருக்கக்கூடிய ஒரு ஒர்க்கர் போய் சென்று வெளியில இருந்து என்ன செய்யறாரு, அங்க மக்கள் பெருமளவுல சென்னை ஒட்டுமொத்தமா நீங்க சென்னைன்னு போக்கஸ் பண்ணீங்க. இங்க திருவண்ணாமலையில 14 அடிக்கு மேல சில கிராமங்கள்ல முழுங்கி கிடக்குது. அந்த கிராம மக்கள் உயிரை மட்டும்தான் வந்து காப்பாத்துறாங்க. மற்றபடி அவங்களுடைய வீடுகள், அவங்களுக்கு துணி மணி எது ஒட்டுமொத்தமா சேர்த்து வச்ச எல்லாமே வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிடுச்சு. அப்ப பெருமளவுல பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கிறது. பெண்களா இருந்தா சொன்னா பெண்களுக்கு தேவைகள் அதிகமா இருக்கும், அவங்களுக்கு நாப்கின் தேவை இருக்கும், அவங்க வந்து அந்த ஈர துணியில இருக்காங்க, அந்த ஈர துணியை மாத்தணும். நிறைய குழந்தைகள் வந்து அந்த சொற்று காதுக்கு அந்த குளிர்ல என்ன முழுக்க அந்த திருவண்ணாமலை மாவட்டம் இப்படியே குளிர் பிரதேசங்களா மாறிடுச்சுக்கிறாங்க. அந்த வெள்ளத்தினும் அந்த புயலும் காட்டுறதுனால மிகப்பெரிய அளவுல குளிர் இருக்கு. அப்ப குழந்தைகள் எப்படி தாங்க? அப்ப ஒரு சென்னையில ஒரு பால் பாக்கெட்டு வந்து நம்ம ஒரு குழந்தைகளை வந்து காப்பாற்றி சென்று விட்டார், மிகப்பெரிய அளவுல செய்தியா பேசுது இந்த மீடியா.
ஒரு வயசானவரை ஒரு ஆள் தூக்கிட்டு போற மாதிரி ஒரு ஆள் காட்டுறான்னு சொன்னா மிகப்பெரிய அளவுல பேசுது. அதையெல்லாம் தாண்டி அதுக்கு நிகரான ஒரு பேராபத்து திருவண்ணாமலை மாவட்டத்துல விழுப்புரம், கடலூர், இந்த மாதிரி கள்ளக்குறிச்சி இது போன்ற இடங்கள்ல 4 மாவட்டங்கள்ல ஏற்பட்டு இருக்கிறத இதை பற்றி ஒரு செய்தி ஆளும் கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக எந்த செய்தி போடலுங்க. எந்த ஒரு சோசியல் மீடியால கூட வரல, பெருமளவு வரல. ஏன்னா அங்க மக்கள் பொதுமக்கள் பரப்பியிருப்பாங்க, நெட்வொர்க் இல்ல. அப்ப அந்த அளவிற்கு இன்றைக்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. யாருமே என்ன செய்யல, பெரும் எல்லாம் அமைச்சர்ல இருந்து முதலமைச்சர்ல இருந்து சென்னையை நோக்கி போறாங்களே தவிர அங்க மழை இல்ல, இங்க ஆய்வு செஞ்சோம், இந்த கண்ட்ரோல் ரூம்ல போனோம், இங்க சாப்பாடு நாங்க கொடுத்தாங்க. ஏன்னா ஒண்ணுமே இல்லாத இடத்துல என்னங்க பண்றீங்க? விழுப்புரத்துல இங்க ஒட்டுமொத்த 4 கிராமங்கள் தண்ணியில மூழ்கிடுச்சுங்க. அங்க மக்கள் சாப்பாடு இல்லாம 3 நாள் பட்டினியா கிடக்குறான். ரோட்ல சாலை மறியல் பண்றான். அவங்க அமைச்சர்கள்லாம் வந்தா கள்ள தூக்கி அடிப்பான். அப்படி மக்கள் கொந்தளிச்சு கிடக்குறான். அந்த இடத்துக்கு நீங்க போய் பாப்பீங்கன்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு ஆளை போல யாரும் செய்யற. அங்க இன்னும் பெரும் கொடுமை என்னன்னா நிலச்சரிவு. வயநாட்டுல நினைச்சு நம்ம பெருமளவுல கவலைப்பட்டோம். ஒட்டுமொத்த வயநாடே அழிஞ்சு விட்டதுன்னு நினைச்சோம். திருவண்ணாமலையில 7 குடும்பம் 7 நபர்கள் இறந்துட்டாங்க. 4 குழந்தைகள் 3 பெரியவர்கள் இறந்துட்டாங்க. அவன் நினைச்சிருப்பானா இங்க இருந்து மழை உருண்டு வரும், அது நம்மள சாகடிக்க போகுதுன்னு. இது ஒரு கவுண்டமணியோட மீம்ஸ் கூட பார்த்தேன், ஒரு காமெடி ட்ரோல் கூட. வருஷம் புயல் வருது, வருஷம் வெள்ளம் வருது, அதனால நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? நிஜமா அது மாதிரிதான் வருடம் நிலச்சரிவு என்பது இந்த திருவண்ணாமலை மாவட்டத்துல வந்துச்சு பாருங்க. அது போன்று ஏதோ ஒரு நீலகிரியிலயோ கோத்தகிரியிலயோ ஒவ்வொரு இடங்களிலும் அந்த நிலச்சரிவு ஏற்பட்டுட்டு தான் இருக்குது. இதனால தமிழ்நாடு அரசு என்ன ஒரு முன்னெச்சரிக்கை மக்களுக்கு கொடுத்தது? அங்க நிலச்சரிவுல எப்படி மக்கள் தப்பிக்கணும், அது மீட்கக்கூடிய படையாக உங்கள்கிட்ட இருக்காங்க. 13 நேரமா என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இன்னும் அந்த உடலை தேடிட்டு இருக்காங்க. இதுவரை அந்த உடல் கண்டறிக்கப்படல. அப்ப அந்த உறவினர்கள் எல்லாம் இன்னைக்கு போய் பெருமளவுல போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த உடலை கொடுங்க. 4 பிஞ்சு குழந்தைகள்லாம் அப்படி மண்ணுல போய் உள்ள சிக்கிட்டு இருக்குங்க. ஒரு மாற்றுத்திறனாளியோடைய ஒரு காட்சி காட்டுறாங்க. ஒரு செய்தி சேனல்ல பாக்குறேன். மண்ணு கை அப்படி உள்ள போயிடுச்சு. அதை காப்பாற்ற கூட ஆள் இல்ல. அந்த மாற்றுத்திறனாளி அந்த மண்ணை எடுத்து என்ன செய்யறாரு, அவரு ஊண்டி வராரு. அப்ப எப்படிப்பட்ட பாதிப்பு இருந்தது என்று சொன்னால் இன்றைக்கு திருவண்ணாமலை மாவட்டமும் விழுப்புரம் மாவட்டம் இதற்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். என்ன நீங்க செஞ்சீங்க? மீடியாவா இருக்கட்டும் அல்லது தமிழக அரசாங்கம் மட்டும் என்ன நிவாரணம் தந்தீங்க? எங்க ஹெலிகாப்டர் எடுத்துட்டு சுற்றி ராணுவ சாகசம் செஞ்சுக்கிறேங்க சென்னையில மெரினால. அப்ப என்னமோ இந்த ராணுவம் வந்துச்சு, தஞ்சாவூர்ல இருந்து சென்னைக்கு 1/2 மணி நேரத்துல வந்துச்சு, இது வந்துச்சு. ஏங்க திருவண்ணாமலை மாவட்டம் சுக்குநூறா கிடக்குதுங்க. எந்த விமானங்கள் வந்துச்சு, எந்த ராணுவங்க வந்துச்சு? ராணுவத்தையும் விமானத்தையும் குறை சொல்ல சாகச நிகழ்ச்சி நடத்துறதுங்க பேர்ல ஒரு எத்தனையோ லட்சம் மக்களை கூட்டு நீங்க மெரினால சாகச நிகழ்ச்சி நடத்துறீங்க. பேரிடர் நேரத்துல ஏங்க வரல உங்க விமானங்கள்? இதே கேள்வி தான் அப்பவும் கேட்டோம். இன்றைக்கு ஏதாவது ஒரு விமானம் வந்திருக்குதா, இல்ல மீட்பு படை வந்திருக்குதா? நீங்க 15 மணி நேரம் மீட்பு பண்றது ஒரு மீட்பு படையாங்க அது? இவ்வளவு ஒரு மோசமான இதெல்லாம் முன்னெச்சரிக்கை பண்ண முடியறதுக்கு டெக்னாலஜி இது இல்ல. அப்ப எதுக்கு பெருமளவுல நம்ம பீத்திக்கிறோம்? சிங்கப்பூர், அமெரிக்கா மாதிரி தமிழ்நாடு முன்னேறிடுச்சுட்டு. ஏங்க ஒரு இஸ்ரேல்ல ஒரு நாடு, இந்த நாடு வர உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதுல மழை வெள்ளம் கிடையாது, பாம்பு போடுறான். ஈரான் நாட்டுல இருந்து பாம்பு போடுறான். அந்த பாம்பு வரதுக்கு முன்னாடி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த பகுதியில் ஃபுல்லா எமர்ஜென்சி அலர்ட் அடிக்குது. ஐயோ பாம்பு மேல இருந்து வருது, நம்மளுடைய ட்ரோன் வேலை செய்யல, இது கீழே விழ போகுது, நீங்க எல்லாம் போய் தாழ்வான பகுதியில போய் போங்கன்னு சொல்லி அலர்ட் கொடுக்குது. பாம்புக்கு எல்லாம் நீங்க அலர்ட் கொடுக்க வேணாங்க. ஒரு மொபைல் இருக்குது, இந்த மொபைல இடையில கூட கத்திட்டு கிடந்துச்சு. ஏன் கத்துச்சுன்னு தெரியல. அதுக்கு பேரிடர் நேரத்துல அலர்ட் கொடுக்குன்னு சொல்றீங்க. அந்த அலர்ட் கூட உங்களால கொடுக்க முடியாது. எங்க அந்த செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்துட்டேன்னு சொல்லி அன்று இருக்கக்கூடிய அதிமுக அரசை நீங்க மேடைக்கு மேடை சென்னை காலி பண்ணதுக்கு காரணம் அதிமுக தான். அதிமுக அரசால தான் இந்த மாதிரி சென்னை மலை வெள்ளத்து செம்பரம்பாக்கம் ஏரி திறந்து விட்டாங்க நடிஜாமத்துல அப்படின்னு சொன்னீங்களே. இன்னைக்கு சாத்தனுடைய ஏரியை திறந்து விட்டு அந்த 4 மாவட்டத்தை படுகொலியில் தள்ளினது இந்த திமுக அரசு. ஏன் அந்த முன்னெடுப்பு இல்லையா? அந்த மொபைல் வேலை செய்யாதா? அந்த மொபைல்ல உங்களுக்கு டெக்னாலஜி இல்லையா? உங்க மொபைல் எல்லாமே எதிர்கட்சிக்காரனை திட்டத்துக்கும் எதிர்கட்சிக்காரனை மீம்ஸ் போடுறதுக்கும் இது போன்ற யூடியூப்களை வளர்த்து விடுறதுக்கும் அந்த டெக்னாலஜி வேலை செய்யுமா? இது சாதாரண அடிப்படை. நீங்க இஸ்ரேல்ல மாதிரி நீங்க எமர்ஜென்சி அலர்ட்லாம் தர வேணாம். மொபைல் இருக்குது. அந்த மொபைல் என்ன செய்யப்படும்? ஒரு அலர்ட் மாதிரி இடையில கூட ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னாடி கத்திட்டு கிடந்துச்சு, எல்லாம் பயந்துட்டு கிடந்தாங்க. அப்ப ஒரு செய்தியை சொன்னீங்க, புயல் இது பெரிய பேரிடர் நேரத்துல அது அலர்ட் தானா அடிக்க வேண்டும். அப்ப அந்த டெக்னாலஜி என்ன செஞ்சிச்சு? உங்கள்கிட்ட முன்னேற்பாடு எதுவும் இல்ல. மழை வெள்ளம் வந்துட்டு சொன்னா ஒட்டுமொத்தமா சென்னை நோக்கி பாக்குறீங்க. சென்னை ஏதாவது ஏற்பட்டு இருக்குதா? சென்னையில கால்வாய் அடைச்சிருக்குதா? சென்னை மட்டும்தான் தமிழ்நாடா? சென்னை மட்டும்தான் தலைநகரமா? அங்க உள்ளவங்க மட்டும்தான் மனுஷனா? மத்த மாவட்டத்தில் இருக்க மனுஷனே கிடையாது. பேர் இழப்பு ஏற்பட்டு இருக்கிறது
சென்னை சென்னை என்று அங்கே பார்த்துட்டு இருந்த இந்த அரசாங்கமும் சரி மீடியாக்கள் என்ன கேட்கிறேன்னு சொன்னா, திருவண்ணாமலை மாவட்டம் இருக்கட்டும், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி இது போன்ற 4 மாவட்டங்கள் இன்னைக்கு 14 அடி அளவுல தண்ணீர்ல வந்து முழுங்கி இருக்கிறது. கிட்டத்தட்ட 1200க்கும் மேற்பட்டவர்கள் முகாம்ல கூட தங்க முடியாத அளவிற்கு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது. இது வந்து முழுக்க இது தமிழ்நாடு அரசை தான் சாரும். செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விட்டது நீங்க பேசின விமர்சனத்திற்கு இன்னைக்கு நீங்க இந்த சாத்தனூரை நள்ளிரவுல திறந்து விட்டு அந்த 4 மாவட்டத்தை முழுங்கடித்து விட்டீர்கள். நீங்க நான் சோசியல் ஒர்க்கர்ட்ட இருக்கு நம்ம கேட்டுக்கிறேன். அது மாதிரி தனியார் தொண்டு நிறுவன இடத்துல நம்ம கேட்கறேன்னு சொன்னா, தயவு செய்து அந்த மக்கள் மத்தியில நீ என்ன செய்யுங்க, போய் பாருங்க அங்க என்ன நடக்கிறது கூட தெரியல. என்ன நெட்வொர்க் வேலை செஞ்சாதானே அவங்க பேஸ்புக்ல ட்விட்டர்ல போடுவான். ஒண்ணுமே வேலை செய்யல. மீடியாக்கள் வந்து டோன் வந்து சென்னையில மட்டும்தான் அவங்களுக்கு, மற்ற மாவட்டங்களை அவர்கள் பார்க்க மாட்டார் போல ஒட்டுமொத்தமாக நிலை குலைந்து நிற்கிறார்கள். நல்ல வாழ்வா வந்த மக்கள். நான் உண்மையிலேயே ஒரு நோய் தொற்றுல கூட இந்த அளவிற்கு வெள்ளத்துல ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வேற எந்த ஒரு நிகழ்வும் ஏற்படாது. என்று சொன்ன மத்த நோய் தொற்றுல கூட உயிர்கள் தான் ஏற்படும். இவன் அவன் சேர்த்து வச்ச காலம் முழுவதும் சேர்த்து வச்ச குடும்பத்திற்காக உழைச்ச ஒட்டுமொத்தமாக காலியாகும். அவன் வீடா இருக்கட்டும், வாகனங்களா இருக்கட்டும், கால்நடையா இருக்கட்டும், ஒட்டுமொத்தமா தண்ணியில் அடிச்சிருப்போம். அந்தந்த இடங்களில் இந்த பாதிப்புகள் ஏற்பட்டால் மட்டும்தான் நம்ம உணர்வோம். அப்படிப்பட்ட இதுங்க அது. வெள்ளங்கிறது சாதாரணமா நம்ம கடந்து போக முடியாது. புயல் அடிச்சிச்சு, மழை பெஞ்சிச்சு, இதெல்லாம் ஏற்பட்டுச்சு என்று சொல்லி. அப்ப இது போன்ற பேர இழப்புகளை அவர்களோட துணை நிற்க வேண்டியது நம்மளுடைய கடமை. இதுல அரசியலோ அல்லது மற்ற விஷயங்களுடைய அங்க இருக்கக்கூடிய ஒரு சோசியல் ஒர்க்கருடைய கவலை ஒரு இதுல போடுறாப்புல. அந்த வீடியோ பார்த்தனாலதான் நம்மளே இது பேசணும். ஏன் அந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம அங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் தொடர்பு கொண்டு கேட்டோம். இது வரைக்கும் கரண்ட் இல்லைங்க. இது கரண்ட் இல்லை என்று சொன்னாலே அந்த இடத்துல எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கிறது. கரண்ட் இல்ல, நெட்வொர்க் கிடையாது, வெளியில வந்து பேசக்கூடிய சூழ்நிலை. அங்க பகுதியில வந்து ஒரு கிராமம் வந்து தத்தளிச்சு கொண்டிருக்கிறது. அந்த பகுதிக்கு சாப்பாடு இன்னும் போல, உடைகள் போல, ஹெலிகாப்டர்களோ ராணுவங்களோ பேரிடர் மீட்புகளோ எதுவும் போல. அப்ப அந்த இடத்துல பாதிப்புகள் எந்த அளவிற்கு இருந்தது என்று சொன்னா அவர்கள் அந்த அளவிற்கு ஒரு சோசியல் ஒர்க்கர் வருத்தப்பட்டு சொல்லியிருப்பார். அப்ப இது தெய்வ கூர்ந்து மத்த கட்சிகளும் சரி, மத்த சோசியல் ஒர்க்கரும் சரி, திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு போங்க, விழுப்புரம் மாவட்டத்துக்கு போய் பாருங்க. அரசாங்கத்தை நம்பி ஒரு புண்ணியமும் கிடையாது. எந்த ஒரு நிகழ்வும் சரி, முதல் ஆளாக நிற்பது சோசியல் ஒர்க்கர்ஸ் தான். தயவு கூர்ந்து போய் பார்த்தாதான் அங்குள்ள மக்கள் பாதிப்பு அடைஞ்சிருக்காங்களா இல்லையா என்பது நமக்கு தெரியும். பாதிப்படைஞ்ச மக்களை மீட்கக்கூடிய பணி நமக்கு இருக்கிறது. அதெல்லாம் தயவு செஞ்சு போங்க.